அஸ்ஸலாமு அலைக்கும். இரண்டாவது பஞ்சம் ஆண்டு வந்தது. தானியம் தீர்ந்தது. குழந்தைகள் பசியால் கேட்டனர். யாக்கூப் நபி தன் இதயத்தை பிழிந்து ஒரு முடிவெடுத்தார். பென்யாமினை அழைத்துச் செல்லுங்கள். அந்த வார்த்தைகளை சொல்ல எத்தனை வழி வேண்டும் ஒரு தந்தைக்கு? அவர்கள் புறப்படும் முன் யாக்கூப் நபி கைகளை வானை நோக்கி உயர்த்தினார். அல்லாஹுவே, என் மகன்களை காத்தருள். நீயே காப்பாற்றுபவன், நீயே கருணையாளன். ஒரு நபியின் துவா வானத்தை கடந்து நேரடியாக அல்லாஹுவிடம் சென்றது. யாக்கூப் நபி ஒரு அறிவுரை சொன்னார். ஒரே வாயிலில் நுழையாதீர்கள், பல வாயில்களில் நுழையுங்கள். இது தந்தையின் அன்பு கவலையாக வெளிப்படும் விதம். 11 சகோதரர்கள் வெவ்வேறு வாயில்களில் எகிப்துக்கு நுழைந்தனர். யூசுப் நபி அந்த கூட்டத்தில் பார்த்தார். பென்யாமின் ஒரே தாயின் மகன், தன் சிறு தம்பி. கடைசியாக பார்த்தபோது அவன் ஒரு குழந்தை. இப்போது வளர்ந்த இளைஞன். யூசுப் நபியின் இதயம் வெடிக்க நினைத்தது. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார்.